அந்த வழிப்போக்கனுக்கு சாப்பாடு கொடுத்ததனால் ஒரு குடும்பம் மிகவும் ஒரு தண்டனைக்கு உட்பட்டது. அது என்ன சம்பவம் என்று பார்த்தால், அந்த வழிப்போக்கனுக்கு ஒரு ஐசுவரியவான் தன்னிடமிருந்த ஆடுகள் அநேகிருந்தும் அவைகளை பிடித்து சமைத்து கொடுக்காமல், ஒரு ஏழை அன்பாக வளர்த்த அந்த ஆட்டை பிடித்து அடித்து சமைத்து கொடுத்து விட்டான். ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு போகிறார். நேரடியாக சொன்னால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி கதையாக சொல்லுகிறார் ஒரு சம்பவத்தை. ஐயா, வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அந்த இடத்திலே. அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அந்த ஐசுவரியவான் தன்னுடைய ஆடுகளை பிடித்து, அவனிடம் அநேக ஆடுகளிலிருந்தும் பிடித்து சமைத்து கொடுக்காமல், ஒரு ஏழை செல்லமாக வளர்த்த அந்த ஆட்டை பிடித்து சமைத்து கொடுத்தான். என்ன செய்யலாம் இதற்கு என்று கேட்டபோது அந்த ராஜா சொன்ன பதில், அவன் யார்? அவன் 4ஆம் தவணையாக கொடுக்க வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னபோது அந்த தீர்க்கதரிசி ஒரே ஒரு பதில் சொன்னார், அவன் நீதான்